நம்மளோட அத்லெட்டிக் இன்ட்ரெஸ்ட் இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மழையின் காரணத்தால எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்கூல் காலேஜ் அப்படி எல்லாருக்கும் லீவு. ஆனா நீங்க என்னமோ தெரியல, அதிசயமா மழைன்னு சொல்லி லீவ் ஒரு அன்னைக்கு கரெக்டா மழை பெஞ்சது. பல்ல விளக்கிட்டு வந்துட்டு அப்புறம் நைட்டு தூங்கின பெட்ஷீட் தலகாணி பெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூ மாதிரி 3 இட்லியே சாப்பிட்டுட்டு இப்ப நம்ம தலைவன் கேப்டன் அமெரிக்கா மூடுக்கு மாற வேண்டிய நேரம். அது என்ன பாத்தீங்கன்னா, நம்மளோட கால்பந்து ஜெர்சி எல்லாமே ரொம்ப கலைஞ்சு கிடந்தது. சரி இப்ப வெட்டியா தானே இருக்கும், இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சலாம் முடிவு பண்ணிட்டேன். அது எல்லாமே எடுத்து மடிச்சு வச்ச அப்புறம் ரொம்பவுமே சோம்பேறியா இருந்தேன். அதனால கடகடன்னு போயிட்டு ஒரு சூடு குழியில போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் பார்த்தா நம்ம வீட்டுல பிரியாணி நல்லா ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மொரட்டா ஒரு தூக்கத்தை போட்டு 4:30 மணிக்கா ஏஞ்சேன். ஏன்டா ஏஞ்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏஞ்சதுல இருந்து ஒரே மண்டை கோளாறு. ஏன்னா ஈவென்ட் இன்னும் 10 நாள்ல வரப்போகுது. ஆனா இந்த நீ பையனால நான் எதுவும் ட்ரைனிங்கே பண்ணாம இருக்கேன். சரி இங்க இருந்தா இப்படிதான் இருக்கும், சும்மா ஒரு ரவுண்ட் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பினேன். ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா மழை ஸ்டார்ட். நான் ஆல்ரெடி மண்டை கோளாறு, இந்த மழை பெஞ்சு இன்னும் பிரஷர் அதிகப்படுத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படியா தப்பிச்சு கருப்பட்டி காஃபி குடிக்கிறது வந்துட்டேன். வாழ்க்கையில ஒரு சில சமயம் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பிளான் பண்ணும்போது நம்ம பிளானுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அந்த விஷயம் போகாது. அந்த மாதிரி தான் கடைசி ஒரு வாரமா எனக்கும் போயிட்டு இருக்கு. நீ பையனால நான் பிளான் பண்ண மாதிரி என்னால கரெக்டா ட்ரைனிங்கும் பண்ண முடியல. இந்த மழையும் நின்று கிரவுண்ட் கண்டிஷனும் சரியா வர மாதிரி தெரியல. அதனால நாளையில இருந்து மழை பெஞ்சாலும் பெய்யலனாலும் நம்ம 5 ரூபா ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போயிடலாம்னு இருக்கேன். அட்லீஸ்ட் ஈவென்ட் வரைக்கும் பேசிக் ரன் அப்பையும் பேசிக்கான பிராட் ஜம்ப் பவுண்டிங் இந்த மாதிரி விஷயத்தையும் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். கடைக்கு போகும்போது மழையில இருந்து எப்படியே தப்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வரும்போது கரெக்டா வசமா மாட்டிக்கிட்டேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல பண்ண வேண்டிய நீ ஸ்ட்ரென்த்னிங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.